வேறு லெவல் எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். ஸ்பனாவும் ஃபுல்லோடையும் கேளுங்க. விசியான்ஸ் நம்ம போக மாட்டேங்குது. பார்க்குறலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பேச வந்து முட்டிகிட்டா இருக்கும். ரேவதி கார்த்திக்கு கல்யாண நாள் வரதுனால ஏதாவது ஒன்று ஸ்பெஷலாக பண்ணணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து நம்ம வேணாம் கார் வாங்கி கொடுத்துர்லாமான்னு சுவாதியும் நம்ம ரோகிணியும் வந்து கேட்குறாங்க. அந்த இடத்துல நீ வேற அவர்கிட்ட இல்லாத காரா, சாதாரண கார்லேருந்து இன்டர்நேஷ்னல் கார் வரைக்கும் எல்லாமே வந்து அவர் வச்சுருக்காப்புல. அவர் காருக்கு இது வந்து குடோனே வச்சுருக்காரு போல இருக்குது, 100 கணக்கில் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த இடத்துல என்ன சொல்கிறதுன்னு தெரியலையே. கார் வாங்குறது நல்ல ஐடியா தான், ஆனால் வேறு ஏதாவது புதுசாக சொல்லுங்கிற மாதிரி சொன்னோன்னே ரேவதி வந்து யோசிக்கிறாங்க. ஏதாவது ஒன்று யூனிக்காக வந்து இருக்கணும், நம்ம வேணா பைக் வாங்கி தந்துடலாமா அப்படின்னு சொல்கிறப்ப ரோகிணி கடுப்பாயிட்டாங்க. பைக்கு மட்டும் என்ன புதுசாக இருக்குது, அதுவும் பழைய விஷயந்தான். பைக்குனா லட்சத்தில் முடிஞ்சிடும், கார்னா அதை விட பல மடங்கு அதிகமாகும்ல. பிராண்ட் நியூ காரில் ஒரு 50 லட்சம் ரூபாய்க்கு வாங்கி தர வேண்டியதானே அப்படின்னு ரேவதி கிட்டே வந்து கேட்கும்போது கரெக்டு தான், ஆனால் நான் தான் சொல்லியிருக்கேன்ல அவர்கிட்ட இல்லாததா. இன்னொன்று, நம்ம அவர் பைக் ஓட்டி நான் பார்த்ததில்ல, நீங்கள் யாரும் பார்த்துருக்கீங்களா? அது மாசாக இருக்கும்ல. இன்னொன்று, பைக்கில்னா நான் அவர் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கலாம். அப்போனா நீ வேறு எதுக்கோ ஒரு ஒன்றுதுக்காக தான் ஆசைப்படுற மாதிரி தெரியுது போலையே. இதை தான் வந்து செய்யணும்னு நினைக்கிறேன். நிச்சயம் வந்து செய்யலாம், சூப்பர் ஐடியா தாங்கிற மாதிரி சுவாதியும் ரோகிணிலேருந்து எல்லாரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. சந்திரா வந்து இதெல்லாம் பார்க்கும்போது, ஓ இப்படியெல்லாம் வந்து நினைக்கிறீங்களா? இந்த வீட்டில் இப்போ நான் அடுத்தது செய்ய போகிற காரியத்தை பார்த்தா நான் சும்மா விட மாட்டேன். எங்கள் அக்காவை குழப்புன்னு குழப்புறேன். போன வாட்டியை விட இந்த வாட்டி என்னோட ஆட்டம் வேற லெவலில் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு, அக்கா என்னக்கா மயில் வாகனம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்னென்னமோ வந்து சொன்னார், இது மாதிரி நல்ல நாள் பார்த்து ஹோட்டலை வந்து திறக்கணும்னு சொல்லியிருக்காரு, நீ என்ன எதுவுமே கேட்க மாட்டேங்கிற? நல்ல விஷயம் தானே. முதல்ல அவர்கிட்ட ஏது பைசா? அப்படி இருக்கிற சூழ்நிலையில் உன்கிட்ட எப்படி இந்த தொகையை வந்து கொண்டு வந்தார், இதெல்லாம் சொன்னாரா? எப்படி இதை சேமிச்சாருன்னு எதுவுமே சொல்லாமல் நடக்குது ப்ரோக்ராம்லாம். அதுவும் நீ தான் வந்து கலந்துக்கணும்னு சொல்கிறாப்புல. இது எல்லாம் எங்கே போய் நிற்க போகுதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறப்ப, அவர் சொன்னார் இது மாதிரி வாங்கத்த, நல்லபடியாக நீங்கள் தான் வந்து தொடங்கி வைக்கணும், என் வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு போகுதுன்னு சந்தோஷமாக தானே சொல்லியிருக்காப்புல. அப்படி இருக்கும்போது இது எதுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை மாதிரியே பார்க்காத அப்படின்னு சொல்கிறப்ப, அக்கா நான் குடும்பத்தில் பிரச்சனை உண்டாக்கணும்னு சொல்லலை, எல்லாரும் உன்னை ஒதுக்கி வைக்கிற மாதிரி தான் தெரியுது. அந்த கார்த்தி ஓவராக தான் வந்து உன்னை விட்டு எல்லாரையும் தனியாக பிரிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. நான் சிவனாண்டியை விட்டு விலைக்கு வந்துட்டேன், ஆனால் நீ அவருக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்த, அந்த குடும்பத்தை விட்டு விளங்கி வந்துட்டா சொல்லு, நான் இவங்களை ஏற்றுக்கிறேன்னு சொன்னேன். ஆனால் என்ன பண்ணுறது, முடிவு செய்ய மாட்டேன்ட்டாப்புல. அப்படி இருக்கும்போது அவர் என்ன போலெல்லாம் வந்து ஆக முடியுமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. சரிடி, நீ என்ன சொல்ல வர? முதல்ல இந்த விஷயத்த மயில் வாகனம் உன்கிட்ட இதெல்லாம் செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கணும். எதுவுமே சொல்லாமல் உன்னை 3வது விருந்தாளி போல் நடத்துறதெல்லாம் ரொம்பவே தப்பு. இது எல்லாம் அவர் உண்மையிலே கை காசில் செஞ்சுருந்தா சந்தோஷந்தான், ஆனால் நிச்சயம் உன்னோட இளைய மாப்பிள்ளை தான் செஞ்சு கொடுத்துருப்பாப்புல. அதுக்கு நீ எதுக்குக்கா வந்து போகணும்? நல்லா யோசிச்சு பாரு பார்ப்போம். உன்கிட்ட உண்மையிலேயே அது எல்லாம் சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, உனக்கு கீழே இருந்தவருக்கா நான் மட்டமாக பேசுகிறேன்லாம் நினைக்காத. நீ தான் 5 வருஷமா 6 வருஷமா அவருக்கு உண்டான செலவுலேருந்து சாப்பாடுலேருந்து எல்லாம் போட்டு வச்ச. அப்படி இருக்கும்போது நீ தாய் ஸ்தானத்தில் வந்து இருக்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீ ஏதாவது ஒன்று அவருக்கு செஞ்சாலும் அவர் ஏற்றுப்பார், இல்லைன்னு சொல்லலை. அதே போல தானே அவரும் உன்கிட்ட வந்து விசுவாசியா, அத்தை இப்படியெல்லாம் வந்து நடந்திருக்கு அத்தை, என்ன செய்யலான்னு ஒவ்வொரு விஷயத்துலையும் உன்னை கேட்டு வந்து நடந்து செய்யணும். உனக்கு தெரியாத விஷயமா இல்லை உனக்கு தெரியாத தொழிலா? என்ன நினச்சிக்கிட்டு இருக்காரு, உன்னை ஒதுக்கி வைக்கிறாருன்னு நினைக்கலாமா? சந்திரா விடு சந்திரா, பார்த்துக்கலாம். நீ சொல்கிறதும் ஒரு வகையில் வந்து யோசிக்கிற மாதிரி தான் இருக்குன்னு குழப்பிட்டு வெளில வராங்க. எல்லாரும் இங்கே சந்தோஷமாக இருக்கீங்க, இது எப்படி நடக்குதுங்கிற விஷயத்த நானும் பார்க்குறேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப கார்த்தி வந்து வராங்க. கார்த்தி வந்து வரப்ப அவரும் நம்ம ரேவதிக்காக ஒரு சம்திங் வித்தியாசமான கோடிக்கணக்கில் வந்து செலவு பண்ணி ஒரு சர்ப்ரைஸான விஷயத்தை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அந்த இடத்துல வரப்ப வர வெள்ளிக்கிழமை நம்மளோட கல்யாண நாள், அது தலைவருக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது, என்ன நீ இப்படியெல்லாம் கூப்பிட ஆரம்பிச்சிட்ட? ஆமாம் ரொம்ப நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி க்யூட்டாக அழகாக வந்து பேசும்போது, நான் உனக்காக சூப்பரான கிஃப்ட்டு வந்து வாங்கி தரப்போகிறேன். நீ என்ன வாங்கி தந்தாலும் அது ரேவதி எனக்கு பிடிச்சிருக்கும்.
உன் அளவுக்குலாம் என்னால் வாங்கி தர முடியாது, யோசிக்கிற அளவுலாம். ஒரு சின்னதாக ஒரு ரிங் வாங்கி தந்தா கூட நீ என் மேலே வச்சிருக்கிற அன்புக்கு ஈடாகாது. கிஃப்ட்டுங்கிறது நம்ம அன்பை வந்து சம்பாதிக்கிறது தான் முக்கியம். சரியா? நீ எனக்காக ஒரு கவிதை வந்து சொன்னா கூட எனக்கு அது ரொம்பவே வந்து முக்கியமானது, பொக்கிஷம் போல நான் வந்து பாதுகாப்பேன். என் மனைவி எனக்காக யோசித்து ஒரு பாட்டு, கவிதை இதெல்லாம் பாடியிருக்கான்னா கூட நான் சந்தோஷம்தான் படுவேன். சரியாங்கிற மாதிரி சொல்கிறப்ப, சரி அதெல்லாம் இருக்கட்டும், மயில் வாகனத்துக்கிட்ட நான் பேசணும்னு சொல்லிட்டு மயில் வாகனத்துக்கிட்ட வராங்க. என்ன அத்தையை வந்து அழைச்சிங்களா அப்படின்னு சொல்லும்போது, அழைச்சிட்டேன்ப்பா, இது மாதிரி நல்ல நாள் பார்த்து கடையை வந்து ஆரம்பிக்கணும். ஏங்க எப்படியெல்லாம் வந்து பணத்தை திரட்டுனீங்க, தோது பண்ணீங்கன்னு சொல்லலாம்ல. என்ன சொல்கிறீங்க, அது எதுக்கு அப்படின்னு சொல்கிறப்ப, இத்தனை வருஷம் அவங்க தான் உங்களுக்கு நல்லபடியாக எல்லாத்தையும் வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவங்க என்றைக்குமே உங்களுக்கு அத்தையாக நடந்துக்கிறதுன்னு இல்லை, அம்மாவாக தான் நடந்திருக்காங்க. அப்படி இருக்கிற நேரத்தில் நம்ம எல்லாத்தையும் வந்து சொல்லணும்னு அவங்க எதிர்பார்ப்பாங்க. இதெல்லாமா எதிர்பார்ப்பாங்க? நிச்சயம் எதிர்பார்த்தாங்கன்னா இந்த விஷயத்தில் சந்திரா எதுவும் ஆட்டம் போட்டாங்கன்னா அதனால சின்ன சந்தர்ப்பம் கூட எந்த இடத்துலையும் வந்து தரக்கூடாது. காலையில் எந்திரிச்ச உடனே நீங்கள் உங்கள் வரவு செலவு கணக்கு இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க முன்னாடி உட்காருங்க. இதுதான் இதுக்கான தீர்வு, சரிங்களா? மறந்துடாதீங்க மறந்துடாதீங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும்னு சொன்னோன்னே காலையில் பொழுது ஏஞ்ச உடனே நம்ம ஈஸ்வரி அம்மா சின்ன சின்ன விஷயத்தில் கூட சொல்ல மாட்டேங்கிறாரே, மயில் மாப்பிள்ள மாறிட்டாப்புல, இப்போ நான் என்ன செய்யறது, எனக்கான அங்கீகாரத்தை கொடுங்க, ஏன் இது எல்லாம் வந்து என்கிட்ட சொல்லலைன்னு நானா கேட்டா நல்லா இருக்காதே, இப்போ என்ன பண்ணலாம்னு சொல்லி யோசிக்கிறப்ப நம்ம மயில் வாங்கினோம் பெரிய புக்கை வச்சுட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க. உடனே ஈஸ்வரியை வந்து வெளில வராங்க. சந்திரா வந்து ஒன்றும் புரியாமல் எதுக்காக புக்கை வச்சுக்கிட்டு இருக்கான்னு தெரியலையே, வேற ஏதோ ஒரு காரணம் இருக்கும் போல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப கரெக்டாக நம்ம மயில் வாங்கணும். என்ன மாப்பிள்ள கையில் புக்கை வச்சுட்டு இருக்கீங்க? அத்தை காலையிலேருந்து உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப கார்த்தியும் ரேவதியும் தூரத்துலேருந்து பார்க்குறாங்க. என்னாச்சு மாப்பிள்ள, அப்படி என்ன புக் இருக்குது, முதல்ல உட்காருங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல உட்கார வைக்கிறாங்க. முதல்ல இந்த புக்கெல்லாம் பாருங்கள், நீங்களா பார்த்து சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். என்னது மயில் வந்து இப்படியெல்லாம் வந்து பண்ணுறாப்புல, நேற்று நம்ம என்னென்னமோ வந்து நினச்சோமே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி அம்மா நினச்சிட்டு இருக்கிறப்ப, முதல்ல இது மாதிரி ஒரு லொக்கேஷனில் ஒரு இடத்தோட வந்து கடை வந்து வாங்கியிருக்கேன். அது இன்ன விலை அத்தை, அதுக்கு முதலீடு வந்து பேங்க்கில் லோன் தான் வந்து வாங்கியிருக்கேன். சுமார் ஒரு 10 லட்ச ரூபா கிட்ட லோன் வாங்கியிருக்கேன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. என்கிட்ட யாருமே எதுவும் சொல்ல மாட்டாங்கன்னு நினச்சா என்ன இவர் இப்படியெல்லாம் வந்து பண்ணிட்டாப்புல, எனக்கு ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்குன்னு ஈஸ்வரி அம்மா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். சந்திராவுக்கு ரொம்ப வந்து கோவம் வந்துருச்சு. சே, இதெல்லாம் எங்கள் அக்கா கிட்ட வந்து சொல்லவே மாட்டான்னு பார்த்தா எல்லாத்தையும் வந்து சொல்கிறாங்க. ராஜராஜன் வந்து உட்காடுறாங்க. மாப்பிள்ள இந்த வரவு செலவு கணக்கெல்லாம் எதுக்கு மாப்பிள்ள, எங்களுக்கு இதெல்லாம் தேவையே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, கரெக்டு தான், ஆனால் நீங்கள் எனக்கு அத்தையாக நடந்துக்கிட்டிங்கன்னா நானும் வந்து இதெல்லாம் பெருசாக காட்டணும்னு அவசியம் இல்லை. ஆனால் நீங்கள் எனக்கு அம்மா ஸ்தானத்தில் நின்று தானே எல்லாத்தையும் வந்து பார்த்து பார்த்து செஞ்சு கொடுத்துருக்கீங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நான் எப்படி அத்தை உங்ககிட்ட சொல்லாமல் இருப்பேன்? நேத்தியே சொல்லியிருப்பேன், ஏகப்பட்ட வேலையெல்லாம் இருந்துச்சா, நீங்கள் வேற ரொம்ப பிஸியாக இருக்கேன்னு சொன்னீங்களா, அதனால தான் இப்போ காலையில் ஃப்ரீயாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு தான் எல்லாத்தையும் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். நம்ம கடைக்கு என்னென்னலாம் வந்து செய்கிறோன்னு எல்லாத்தையும் கேளுங்க அத்தைன்னு சொல்லி சைலண்ட்டாக வந்து இந்த மிஷின்லாம் வந்து வச்சுருக்கோம். அப்போ தான் நிறைய பேர் வந்தாங்கன்னா ஈஸியாக வந்து சூப்பராக வந்து செஞ்சு முடிக்கலாம். இது மாதிரி ஏகப்பட்ட ஐடியாவோட நான் வந்து செயல்படுத்துகிறத நீங்கள் தான் வந்து பார்க்கணும். சரி மாப்பிள்ள, இவ்வளோ சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் நீங்கள் பேசுகிறீங்க. இந்த தொழில் வந்து ஜெயிக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணி எனக்கு அந்த ஃபைலை வந்து கொடுங்க அத்தை. இதுதான் வரவு செலவு நான் பண்ண போகிறேன். அதுவும் உங்களால் தான், உங்களை பார்த்து தானே அத்தை நான் இத்தனை வருஷம் வளர்ந்துருக்கேன்னு சந்தோஷமாக வந்து பேசுகிறாங்க. வெயிட் பண்ணி